நான் இந்த டிபெண்டன்சி இஷ்யூ வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அதை ரீப்ரொடியூஸ் ஃபஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு சி டிஸ்கில் சாம்பிள் ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே வந்து மை ஆப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இதில் வந்து விஷுவல் கோட் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்தப்போ எனக்கு வந்து இந்த பாப்பப் வந்துச்சு. ஸோ ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமே நம்மளுக்கு இங்கே ஆப் கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இங்கே போயிட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். நியூ டெர்மினல்னு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட பாத்திங்க இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வேணுன்றதுக்காக நான் ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ வைக்கிறேன். ஸோ என்ஜி நியூவு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் இதை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்கும் ஆங்குலர் ரவுட்டிங் வேணுமா, எஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ எந்த சிஎஸ்எஸ் வேணும்னு கேட்கும், சிஎஸ்எஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகுது வந்து பேக்கேஜஸ்ஸு. ஸோ இந்த இஷ்யூ தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ unable to resolve dependency. ஸோ திஸ் இஸ் ஜாஸ்மின் கோர். ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணால் தான் நம்மளால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ எப்படி ரிசால்வ் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணிக்கலாம். npm அப்டேட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். பிகாஸ் அதனால தான் மோஸ்ட்டாக பிரச்சனை இருக்கும். என்பிஎம்மோட வெர்ஷனும் நோடு வெர்ஷனும் மிஸ்மேட்சாக இருக்கா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி வரும். ஸோ அகெயின் வந்து இங்கே வேறு ப்ராஜெக்ட் கொடுத்து ஹோப் 2ன்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஆன் பேக்கேஜ் மட்டும் எனக்கு அப்டேட் ஆகிருக்குன்னு காமிக்குது. பிஃபோர் இன்னொரு சொல்யூஷன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த சொல்யூஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் அகெயின் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகுது, பட் அதே இஷ்யூ வருது. ஸோ npm வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது. ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம npm வெர்ஷன் என்னவாக இருக்குதுன்னு பார்ப்போம். npm வெர்ஷன்னு கமாண்டில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் வரும். நோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16.40. npm பார்த்தீங்கன்னா 8.3.1 இருக்குது. மேபி இந்த npmனால தான் இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரிசால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நோடோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க இந்த வெர்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்டிஎஸ் ரெக்கமெண்டட் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 16.4.2 இருக்குது. நம்மளது வெறும் 16.4.0 தான் இருந்துச்சு ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ இதோட 64 பிட் அப்படின்றது வந்து என் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன். உங்கள் சிஸ்டமில் என்ன கான்ஃபிகரேஷனோ அந்த கான்ஃபிகரேஷன் படி அந்த பிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 64 பிட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் நோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க எந்த பக்கம் வந்தாலும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நம்ம அன்இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் ஆனோன்னா வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கமாண்ட் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் ப்ராப்பராக ஆகிடுச்சு npmனு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்டுன்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி இஷ்யூ சால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இந்த நோடு இருக்குது 16.4.14.2. இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி பாப்அப் கேட்கும். நெக்ஸ்ட் அண்ட் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ஆட்டோமேட்டிக் நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் அதான் நெசசரி. இது தேவையில்லை. இது கொடுத்தோன்னா வேறு ஏதாவது நம்மளுக்கு இன்ஸ்டால்ஸும் ஆகும். தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நாட் மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நோட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ரான் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் npm இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது வெறும் npm நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா npm வெர்ஷன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ என்ன 16.4.2 8.50. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வெர்ஷன் மாற்றியும் உங்களால் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ண முடியல, சேம் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். npm config set legacy p tips true. ஏன் அப்படின்னா இந்த இது வந்து என்ன பண்ணால் பெர்மனெண்ட்டாக இந்த p டிபெண்டன்சி மேக் பண்ணுற இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணிடும். ஸோ வந்து உங்களால் வந்து npm இன்ஸ்டால் பண்ண முடியும் அண்ட் அட் த சேம் வெல்லஸ் வந்து உங்களால் npm வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணவும் முடியும். இப்போ நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த கமாண்ட். இதை வந்து நீங்கள் ஆப்லேயும் கொடுக்கலாம் as well as வந்து இதை வந்து சேம் வந்து கமாண்ட் ப்ரான்லேயும் கொடுக்கலாம் குளோபலாக. ஸோ குளோபலாக கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும், இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ போட்டுட்டு டயர்னு போடுறேன், இல்லை வீல்னு போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும், ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து இந்த npm config அண்ட் இந்த டிப் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து இக்னோர் பண்ணிடும் இந்த மாதிரி டிபெண்டன்சி. நாளைக்கு வந்து இதை விட வேறு வெர்ஷன்ஸோ இல்லை ஏதாவது மிஸ் மேட்சோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த லெகசி பி டிபெண்டன்ஸ் ட்ரூ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா npm configல ஒன் டைமு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் பி டிபெண்டன்சி இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ நான் ஏன் உங்களை வந்து அதெல்லாம் ட்ரை பண்ண சொன்னேன்னா, சிலருக்கு வந்து npm அப்டேட் பண்ணும்போதே ஒர்க் அவுட் ஆயிரும், சிலருக்கு நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும், பிகாஸ் வெர்ஷன் இஷ்யூவாக இருக்கும். இந்த ரெண்டு இஷ்யூமே இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த npmலேயே வந்து நம்ம இதை கான்ஃபிக் பண்ணி செட் பண்ணிட்டோன்னா இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எனக்கு க்ரியேட் ஆகும், நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். தேங்க்ஸ்.